சென்னை மாவட்டத்தில் மட்டும் சொல்றீங்களா இல்ல ஆல் ஓவரா சொல்லுங்க தேர்தல் இல்ல இன்னைக்கு தான் முதல்ல நாங்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் தான் சொல்றேன், நாங்க யாரையும் குறை சொல்லணும். பெரம்பூர்ல ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரிகள் இருந்தனால அது வந்து கரெக்டா இருந்துச்சு. ஆனா கொளத்தூர்ல மட்டும் ஏன் எங்களால போக முடியல? எங்களோட பிரச்சாரத்தை ஏன் ஆன் ஸ்பாட்டுக்கு எங்களால போக முடியல? பெரம்பூர்ல பண்ண மாதிரி அந்த ரோட பிளாக் பண்ணி பேரிகேட்ஸை போட்டுட்டு மக்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்து இந்த இடத்துல மட்டும் தான் நீங்க நிக்கணும்னு ஒரு கரெக்டான பிளான் பண்ண காவல்துறையை நாங்க தலைவணங்குறோம். எங்களுக்கு யாரையும் குறை சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, அரசியல் பண்ணல. எங்களுக்கு திருப்பியும் மனித இழப்புகளோ மனித உயிர்களோ ஏற்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரே விஷயத்த நாங்கள் திருப்பி பதிவு பண்றோம். அரசியல்ல ஜனநாயக பூர்வமா நம்ம எதுக்கலாம், சண்டை போடலாம், ஓட்டுல வந்து மக்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் மக்களுடைய பாதுகாப்பை வச்சு ஒரு கட்சியும் ஒரு தலைவரையும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது திமுக அப்பையிலிருந்து முற்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தை நாங்கள் திருப்பி பதிவு பண்றோம். திமுகவுடைய தலைவருடைய ஸ்டாலின் அவர்கள் அப்பையிலிருந்து கரூர் இன்சிடென்ட்ல இருந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அமைதியா இருப்பாரு, யாரையும் திட்ட மாட்டார், எந்த கட்சி பேரையும் சொல்ல மாட்டார். ஆனா தன்னுடைய காவல்துறையும் தன்னுடைய அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுதான் இன்னைக்கு கொளத்தூர் நடந்தது. அந்த கொளத்தூர்ல அவர் ரோட் ஷோ போறாரு, மக்களுடைய செல்வாக்கு என்ன இருந்துச்சு. ஆனா நாங்க உள்ள நுழையும் பொழுது எத்தனை மணி நேரம் நாங்க வந்து வெயிட் பண்ணி மக்களோட ஆதரவோட அந்த கொளத்தூர்ல இருந்தோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பயம் தான் திருப்பி காவல்துறையை வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறத நாங்க பதிவு பண்றோம். இது தமிழகம் முழுவதும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சீரியஸா எடுத்து இன்னைக்கு கேம்பெயினை நாங்க நிப்பாட்டி நாளைக்கு வந்து முறையில்லான் இருக்கோம். காவல்துறையை உடனடியா பொதுவா எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் கமிஷன் வந்தாலும் ஒரு சுழற்சி அடிப்படையில் மாட்டுவாங்க. இன்னும் மாற்றப்படல. அதை நாங்கள் கடுமையா நாளைக்கு வலியுறுத்துவோம். நீங்க சொல்லும் போதே ஆபத்து முதலமைச்சர் சொல்லியாச்சு, அதிகாரம் இல்லாத ஒருத்தர் தான் ஆபத்து முதலமைச்சர். ஒரு இடத்துல ஆர்ஓ வந்து உங்களுக்கு முறையான பர்மிஷன், பெரம்பூர்ல ஆர்ஓ கண்ட்ரோல்ல இருக்க காவல்துறை வந்து உங்களுக்கு முறையான பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆர்ஓட உத்தரவுக்கு. குளத்தூர்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றது முரணா இல்லையா? ஒரு தொகுதியில ஒரு ஆர்வம் கொடுக்குறாங்க, தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல இருக்க ஒரு ஆர்வம் வந்து கொடுக்குறாரு, இன்னொரு தொகுதியில கொடுக்க மாட்டேங்கிறது முரணா இல்லையா? இல்ல, அதுதான் நான் திருப்பி சொல்றேன். ஆர்வ பர்மிஷன் கொடுத்தாலும் லாண்ட் ஆர்டர் வந்து அந்த காவல்துறை கிட்ட இருக்கு. என்ஓசிங்கிறது காவல்துறை தான் கொடுக்குறாங்க. நான் அந்த காவல்துறை வந்து இன்னும் மு க ஸ்டாலின் சார் சிஎம்ஆ இருக்கும் பொழுது என்ன யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்களோ அவங்களே தான் கண்டினியூ ஆகிறாங்க. சேம் அதே தான், அதே டிஜிபி, அதே போலீஸ் கமிஷனர், அதே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. அப்ப சுழற்சி அடிப்படையில் மாற்றக்கூடியது ஒரு இயற்கையாவே நடக்கும். இன்னும் தமிழ்நாட்டில் அது நடக்கல. அதை நாளைக்கு நாங்க வந்து கடுமையா வலியுறுத்துவோம். இந்த கொளத்தூர்ல இந்நேரம் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இந்நேரம் நடந்திருக்கும். அங்க நான் ஸ்பாட்ல இருந்தேன், நான் அந்த வேன்குள்ள இருந்தேன். உடனடியா தலைவர் வந்து சொன்னாரு, இல்ல இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த குறுகிய சாலையில மக்கள் வந்து 10,000 பேர் இல்ல 500 பேர் இருக்க ஒரு 2000 பேர் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 15,000 20,000 பேர் நிக்கிறாங்க. இந்த